வினோத் அண்ணா உண்மையிலேயே விஜய் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமாக அந்த அட்வைஸை மண்டையில் எடுத்திருக்காரு. ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, விக்ரம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். திவ்யா பற்றி பேசினது, கனியக்கா பற்றி பேசினது எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரம் அதை போயிட்டு வினோத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி கனி வந்துட்டு ஒரு மைக் பனிஷ்மெண்ட்டுக்காக சாரி கேட்க வராங்க, ஒரு மேக்கப் போட்டுட்டு இருந்தால் சரி அப்படி ஒரு செகண்ட் மண்டே ஆட்டுறதுல அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கூட பண்ண முடியாதா? அதுக்கப்புறம் இப்படியே ஒருத்தர் ஓரத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தால் அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கேயே பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கணுமா? அது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சரி திவ்யா கிட்ட பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் இவங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொன்னது எனக்கு காதில் விழலை, எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம், இல்லைன்னா அது காரணம் என்ன பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை அதை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு இப்படி வாசலே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்கு கனி கிட்டே திவ்யா கிட்ட பிரச்சனைனா ஏன் நேரில் பேச மாட்டேங்கிறீங்க, நேரில் ஏன் டேரெக்டாக பேசுகிறதுக்கு வர மாட்டேங்கிறீங்க, தனியாக உட்காந்து மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பிரச்சனை இருக்க 2 பேர்த்திட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சர மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஸோ இதை தான் விஜய் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அடுத்தவங்க சொல்கிறத பற்றி கேட்காம நீங்களா அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் அனலைஸ் பண்ணி அவர் ஒரு கரெக்டான கேள்விகள் கேட்குறாரு. கேட்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அதே ப்ராப்ளம் கனி கிட்ட சொன்ன அதே விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது திவ்யாவுக்கு தலைவலி இல்லை, அவள் சும்மா தான் டேப்லெட் போடாமல் இருந்திருக்கா, அவள் வேணுக்குன்ட்டே கனி வெளியில் இருந்தனால தான் ஜெயிலுக்குள்ளே போகாமல் இருந்திருக்கா, நிறைய வந்து சாண்ட்ராவை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கா, அதனால தான் விஜேஎஸ் வந்து சொல்லியிருக்காரு வீக்கெண்ட் எபிசோடில் இந்த மாதிரி சாண்ட்ரா ஒன்று திவ்யா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அது போன உடனேயே வந்து கபோர்டை மாற்றணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப திவ்யாவை வந்து சாண்ட்ராவை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களை வந்து விக்ரம் வந்து வினோத் கிட்டே சொல்கிறாரு. எனக்கு இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா, சாண்ட்ரா வந்து ஸ்டோரிஸ் குக்க பண்ணுறாங்கங்கிறது க்ளீனாக தெரியுது. பட் விக்ரம் வந்து சாண்ட்ரா சொல்கிறத நம்பி அதை உண்மை நம்பி திவ்யா பற்றி இப்படி வினோத் கிட்ட சொல்கிறாரா, இல்லை விக்ரமே இதை எப்படா சொல்லலாம்னு நினச்சி இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி திவ்யா பற்றி சொல்கிறாங்களாங்கிறத உண்மையிலே எனக்கு வந்து அதை அனலைஸ் பண்ண தெரியல. அது நம்ம இனி பொறுத்திருந்து போக எபிசோட் போக தான் நமக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்னென்னா ஒரு டான்ஸ் டாஸ்க் தான், அந்த டான்ஸ் டாஸ்கில் கொஞ்சம் டைமையும் சேர்த்து மணிகுண்டு அந்த மாதிரி சேர்த்து டாஸ்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் டான்ஸ் கண்டிப்பாக உண்டு. நான் பார்த்தேன் நேற்று வந்து பாரு வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாஸ்க்லாம் டிசைட் பண்ணும்போது அந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடாக சம்டைம்ஸ் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ மேபி பாரு பரதநாட்டியம் ஆடினதுனால அவங்க அதை யோசிச்சுட்டு டாஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ எத்தனை பேர் நேற்று பாரோட டான்ஸ் லைவில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.